இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் 28:15. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். அநேக வாக்கு தத்தங்கள், சில வார்த்தைகள், சில தரிசனங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, நீர் கொடுத்த தரிசனம் வேற, ஆனா என்னுடைய வாழ்க்கையில இந்த வருடம் முழுவதும் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் வேற. ஆண்டவரே, நீர் பேசி இருக்கிறீரே, அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளோடு நீங்க இருக்கலாம். யாக்கோபை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறாரு, யாக்கோபே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உனக்கு செய்வேன். நான் உனக்கு சொல்லிட்டேன்ல, அதை நான் செய்வேன். செய்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் உனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள், சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாதிருங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். காரணம், அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். உங்களை கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவார். கற்பத்தின் கனிக்காக நீங்க காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். நிச்சயமாய் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். எத்தனையோ சாட்சிகளை எனக்கு சொல்ல முடியும். அநேகர் திருமணமாகி குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு வேதனையோடு இருந்த சூழ்நிலையில் எல்லாம் கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை வைத்து அவர்கள் ஜெபித்தது நிமித்தம் ஆசீர்வாதமான சந்ததிகளை பெற்றெடுத்த அநேக சகோதரிகள் உண்டு. பிரியமானவர்களே, நீங்களும் சோர்ந்து போகாமல் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அவர் வார்த்தை மாறாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஒழிந்து போவதில்லை. நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுவார். காரணம், அவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் நம்மை அவர் கைவிடவே மாட்டார். செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரப்பா. நீ கொடுத்த வார்த்தை நிறைவேறாமல் இருக்கிறதுனால் சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா, கவலையோடு இருக்கிறாங்கப்பா. ஆனாலும் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரே, நீ நிச்சயமாய் செய்கிறபடினால ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கடன் பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா, எல்லா கடன் பாரங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகும்படியாக ஜெபிக்கிறோப்பா. கடன் பாரங்களை எல்லாம் மாற்றுகிறபடினால ஸ்தோத்திரப்பா. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறாங்க சுவாமி. என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணத்துக்காக காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் சுமந்து நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.